Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. فقال تعالى: ولو يعجل الله للناس الشر استعجالهم بالخير لقضي إليهم أجلهم فنذر الذين لا يرجون لقاءنا في طغيانهم يعمهون وإذا مس الإنسان الضر دعانا لجنبه أو قائدا أو قائما فلما كشفنا عنه ضره مر كأن لم يدعنا إلى ضر مسه كذلك زين للمسرفين ما كانوا يعملون. இது சூரா யூனுஸுடைய 11-12 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வலோ யுஅஜ்ஜிலுல்லாஹு லின்னாஸி ஷர்ர இஸ்திஅஜாலஹும் பில் கைர். இன்றைக்கு மக்கள் நலவுக்கு எவ்வாறு அவசரப்பட்டு துஆ செய்கின்றார்களோ, தேடுகின்றார்களோ, அவ்வாறு அவங்க கேட்கக்கூடிய கெடுதிகளுக்கும் அவசரப்பட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் என்று சொன்னால், நலவுடைய விஷயத்தில் துஆ கேட்டோன்னு நாங்கள் அவசரமாக கொடுப்பது போன்று தீங்கை அவர்கள் கேட்கும் பொழுது நாங்கள் அவசரமாக கொடுப்போம் என்று சொன்னால், லகுதிய இலைஹிம் அஜலுஹும், அவங்களுடைய மௌத்துகள் கூட அவங்களுக்கு அவசரமாக வந்துவிடும். ஃபனதருல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். எனவே யார் எங்களை சந்திப்பதை ஆதரவு வைக்கவில்லையோ அவர்களை அவங்களுடைய எல்லை மீறுதலிலே நாங்கள் மூழ்க வைத்து விடுவோம். இப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் தன்னுடைய சாகிப்புத்தன்மையையும் அடியார்களோடு மிருதுவாக நடந்து கொள்வதையும் அருள் பாலிப்பதையும் அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் தங்களுக்கு எதிராக அல்லது தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்தால், ஏதோ கோவத்தில் நெருக்கடியான கட்டங்களில் அல்லாஹு தாலா உடனே கபூல் செய்கிறதில்லை. ஏனென்றால் அல்லாஹு தாலாவுக்கு தெரியும், அவங்க அவ்வாறாக பதுவா செய்கிறது, சாஃபமிடுறது, இதெல்லாம் விரும்பாமலே அவங்க நிர்பந்தத்தினால அல்லது கோவத்தினால செஞ்சிடுறாங்க. அதனால் அல்லாஹு தாலா அவங்களோட இரக்கமாக அன்பாக நடந்து கொள்வதன் காரணமாக அவங்களுடைய துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எப்படி அல்லாஹு தாலா அவங்களுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கான துவா செய்யும் பொழுது பரக்கத்துக்கு அவனின் அளவுக்கான துவா செஞ்சால் உடனே எல்லாம் ஏற்றுக்கொள்கிறானோ, அது மாதிரி இங்கே எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவ்வாறு அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னால், வலவ் யுஅஜ்ஜிலுல்லாஹு லின்னாஸி ஷர்ர இஸ்திஅஜாலஹும் பில் கைர் லகுதிய இலைஹிம் அஜலுஹும். அவங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வது போன்று, துவாவை கபூல் செய்வது போன்று தீங்குகளுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அவங்க எல்லாரும் அழிந்து விடுவார்கள். அல்லாஹ் அழித்து விடுவான் அவங்க செய்யக்கூடிய பதுவாக்களின் காரணமாக. இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்காக எந்த நேரம் பதுவா செஞ்சு கொண்டிருக்கக்கூடாது. ஹதீஸில் வருகிறது, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக பதுவா செய்யாதீர்கள். லா தது அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்யாதீர்கள். லா தது அலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருள்களுக்கு எதிராக பதுவா செய்யாதீர்கள். ஏனென்றால் லா துவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்தன் ஃபீஹா இஜாபா ஃபயஸ்தஜீபு லக்கும், ஏதோ ஒரு நேரம் அல்லாஹு தஆலா கபூலியத்துடைய நேரம் அதை ஆக்கியிருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பதுவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டால் அது உங்களுக்கு நஷ்டமாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்கின்றான், வயதுஉல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர். எப்படி நலவுக்காக மனிதன் துவா செய்கிறான், அது போன்று தீங்குக்காக அவன் துவா செய்கின்றான், பதுவா செய்கின்றான். அப்போ பொதுவாக மனிதன் கோபம் ஏற்படும் பொழுதோ, பிள்ளைகளுக்கு எதிராக, பொருளுடைய விஷயத்தில், அல்லாஹ் இதில் பறக்க செய்யாதே, இது சாஃபம் உள்ளதாக ஆக்கு என்று சொல்கின்றார்கள். அதை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்டான் என்றால் அவர்கள் நாசமடைந்து விடுவார்கள். இதே மாதிரி அல்லாஹு தாலா அடுத்தே சொல்கின்றான், மனிதனுக்கு ஏதாவது சிரமங்கள் வந்த, வைதா மஸ்ஸல் இன்சான துர்ரு தஆனா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, மனிதனுக்கு ஏதாவது நெருக்கடி வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது தடுமாறி கஷ்டப்பட்டு சஞ்சலப்பட்டு அவன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்றான். சாஞ்சி கொண்டு துவா செய்கிறான், உட்கார்ந்து கொண்டு துவா செய்கிறான், அவ் காயிமன் நின்று கொண்டு துவா செய்கின்றான். இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்கிறான், வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஃபது துஆஇன் அரீத், எப்போ தீங்கு கெடுதிகள் ஏதாவது பிடித்து கொண்டால், நோய், பிரச்சனை, கஷ்டம், துன்பம், தேவை வரும் பொழுது நீண்ட துவா செய்கின்றான். அது முடிஞ்சிட்டா ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரி மஸ்ஸா, எப்படி அவனுடைய பிரச்சனை நீக்கி வைத்தோம் என்று சொன்னால்,
எப்படி கடந்து போகிறான்டா அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராத மாதிரி, பிரச்சனை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட துவா செஞ்ச மாதிரியே இல்லாமல் போகிறான். மனிதனுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதோ கஷ்டங்கள் வரும் பொழுதோ அல்லாஹ் பக்கம் ஒதுங்கி அதிகமாக துவா செய்கின்றான். அல்லாஹு தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பிரச்சனை நீக்கினால், அவனுடைய கஷ்டங்களை நீக்கிவிடும் பொழுது அவன் அல்லாஹ் மறந்துடுறான். அவன் அல்லாஹ் புறக்கணித்து வேறு திசையில் போகிறான், ஒதுங்கி விடுகின்றான். பள்ளிவாசல் தீனுடைய காரியங்களை விட்டும் ஒதுங்கி விடுகின்றான். செஞ்ச நலவுகளை தொழுகை போன்றதை கூட விட்டு விடுகின்றான். மர்ரக அல்லாம் எது ஒனி மஸ்ஸா, அவன் எப்படி கடந்து போறான்றால் அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமே பிரச்சனையே வராத மாதிரி அவன் அப்படியே கடந்து போகின்றான். இப்போ அல்லாஹ் தஆலா அந்த தன்மையை பளிச்சு அல்லாஹ் கூறுகின்றான். கதாலிக ஸுய்யின லில் முஸ்ரிஃபீன மா கானூ யஅமலூன், இவ்வாறு தான் யார் எல்லை மீறுகின்றார்களோ அவர்களுக்கு அவங்க செய்த செயல்களின் காரணமாக இவ்வாறு தான் அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கின்றது. இவங்க பாவிகள் அல்லாஹுக்கு மாறு செய்த நிலைமை இவ்வாறு இருக்கும். அதுக்கு மாற்றமாக யாருக்கு ஹிதாயத் நேரான பாதை காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவங்க என்ன செய்வாங்க, பிரச்சனைகள் வந்தால் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குவார்கள், பொறுமையாக இருப்பார்கள், அல்லாஹ்வின் உதவி தேடுவார்கள். அது பிரச்சனை நீங்கிட்டது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார்கள், அல்லது நலவுகள் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லில் முஃமின் லா யக்தில்லாஹு லஹு கதாஅன் இல்லா கான கைரன் லஹு. முஃமினுடைய ஒவ்வொரு காரியம் ஆச்சரியமானது. அல்லாஹ் தஆலா அவருக்கு எந்த ஒரு விஷயத்தை தீர்ப்பெடுத்தாலும் தீர்ப்பு செஞ்சாலும் அது அவருக்கு நலவாகத்தான் இருக்கும். இன் அஸாபத்துஹு ضراء فصبر كان خيرا له. அவருக்கு ஒரு கெடுதி, தீங்கு, நோய், பிரச்சனைகள் போன்றது வந்தால் அவர் பொறுமையாக இருப்பார், அதுவும் அவருக்கு நலவாக இருக்கும். வைன் அஸாபத்துஹு ஸர்ரா ஃபஷக்கர கான கைரன் லஹு. அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள், துன்பங்கள் வந்தால் அவர் என்ன செய்கிறார், அவருக்கு இன்பங்கள் வந்தால், வசதி வாய்ப்புகள் வந்தால், சந்தோஷமான விஷயங்கள் வந்தால் அதுக்கு ஷுக்ர் செய்கிறாரு, அதுவும் அவருக்கு நலவாக இருக்கும். ஆனால் வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின், இந்த தன்மை இருக்குது முஃமினுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், வலகத் அஹ்லக்னல் குரூன மின் கப்லிக்கும் லம்மா ஸலமு வஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத்தி வமா கானூ லியுமினூ. உங்களுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ சமுதாயத்தினரை அவர்கள் அநியாயம் செய்த பொழுது நாங்கள் அழித்தோம். அவர்களிடத்தில் ரசூல்மார்கள் வந்தார்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு, ஆனால் அவர்கள் அதை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவில்லை. கதாலிக் நஜ்ஸில் கௌமுல் முஜ்ரிமீன், இவ்வாறு தான் குற்றமளிக்கக்கூடிய மக்களை சமுதாயத்தினருக்கு நாங்கள் கூலி வழங்குவோம். அல்லாஹு தஆலா கழிந்து போன சமுதாயத்துக்கு ஏற்பட்ட முசீபத்துகளை, வேதனைகளை, அழிவுகளை அல்லாஹ் சொல்கின்றான். அவங்க ரசூல்மார்களை பொய்ப்பித்ததன் காரணமாக அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு வந்தும் கூட அவர்களுக்கு மாறு செய்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை அழித்துட்டு அதுக்கு பிறகு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வந்தான். அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ரசூல்மார்கள் அனுப்பினான். இவங்கள் வழிபடுகிறார் என்று பார்க்கறதுக்காக வேண்டி, இவங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றார்களா, நபிக்கு வழிபடுகின்றார்களா என்று பார்க்க இன்னொரு சமுதாயத்தில் கொண்டு வரான். இப்போ அவங்களும் அப்படியே அவங்க மாறு செய்கிறாங்க. பிறகு அல்லாஹ் அவங்களை அழிக்கின்றான். சும்ம ஜஅல்னாக்கும் ஹலாயிஃப ஃபில் அர்தி மின் பாதிஹிம், அதுக்கு பிறகு நாங்கள் அவங்களை அழிச்சதுக்கு பிறகு உங்களை நாங்கள் பூமியுடைய பிரதிநிதிகளாக ஆக்கினோம். நினந்துர கைஃப தஅமலூன், நீங்கள் எவ்வாறு அமல் செய்கின்றீர்கள், நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் பார்க்கறதுக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹாதிரா, துன்யா இருக்கிறது உலகம் ஒரு இன்பமானது, பசுமையானது. வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, அல்லாஹ் உங்களை அதனுடைய பிரதிநிதிகளாக ஆக்குகின்றான். ஃபனாதிருன் கைஃப தஅமலூன், நீங்கள் எவ்வாறு அமல் செய்கின்றீர்கள், எவ்வாறு நடந்து கொள்ளுகின்றீர்கள் என்று பார்க்கிறதுக்காக வேண்டி. எனவே ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிஸா, துன்யாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன அவ்வல ஃபித்னத்தி பனி இஸ்ராயில் கானத் மினன் நிஸா, பனி இஸ்ராயில்களுடைய முதலாவது ஃபித்னா பெண்களாக இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அடுத்த அல்லாஹ் சொல்கின்றான், வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின் கால அல்லதீன லா யர்ஜூன லிகாஅ நஅதி பிகுர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு குல் மா யகூனு லீ அன் நுபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி. இது குறைஷிகளை சேர்ந்த முஷ்ரிக்கீன்களுடைய, குர்ஆனை புறக்கணித்தவர்கள், நபிக்கு மாறு செய்தவர்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய, குஃபருடைய
எல்லை மீறக்கூடிய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். குஃபூரில் எவ்வாறு உறுதியாக இருந்தார்கள், எல்லை மீறினார்கள் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். அவங்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டினால், அந்த தெளிவான அத்தாட்சியில் ஓதி காட்டும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் இல்லாமல் இன்னொரு குர்ஆன் எடுத்துகிட்டு வாங்க, அல்லது இந்த குர்ஆன் எங்களுக்கு மாற்றி கொண்டு வாங்க, இதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டாக்குங்க என்று கேட்குறாங்க. அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லுகின்றான், குல் மா யக்கூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி. நபியை நீங்கள் சொல்லுங்க, என்னுடைய புறத்திலிருந்து இந்த குர்ஆனை மாற்றுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் ஒரு அடிமை, எனக்கு ஏவப்பட்டிருக்கின்றது, எனக்கு குர்ஆன் ஒப்படைக்கப்பட்டிருக்குது, அதை நான் உங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய தூதுவரை தவிர இதனுடைய புறத்திலிருந்து எந்த மாற்றம் செய்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்னத்தபிஉ இல்லமா யூஹா இலைய, எனக்கு எந்த ஒன்று வஹியாக இறக்கப்படுகின்றதோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன், அதைத்தான் உங்களுக்கு நான் முன்வைப்பேன். இன்னி அகாஃப் இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அஸீம். நான் என்னுடைய ரப்புக்கு மாறு செய்வேன் என்றால் எனக்கு பயங்கரமான நோவினை தரக்கூடிய வேதனையை நான் பயப்படுகின்றேன், பயங்கரமான நாளுடைய வேதனை விட்டு நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லுங்க நபி என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுக்கு பிறகு தான் கொண்டு வந்த விஷயம் சரியானது, ஆதாரபூர்வமானதான் என்றுக்கு அதுக்கு ஆதாரம் முன்வைக்கிறாங்க. குல் லவ் ஷா அல்லாஹ் மா தலவ்து அலைக்கும் வலா அத்ராக்கும் பி. நபி நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹு தாலா நாடி இருந்தால் எனக்கு வஹி அல்லாஹ் தரலன்னு சொன்னால், எனக்கு எல்லாம் படித்து தரலன்னு சொன்னால், மா தலவ்து அலைக்கும், இந்த குர்ஆனை நான் உங்களுக்கு ஓதி காட்டியிருக்க மாட்டேன், வலா அத்ராக்கும் பிஹி, நான் அந்த குர்ஆனை நானே அறிந்திருக்கல, எனக்கு அது என்னென்று தெரியாமல் இருந்துச்சு. அல்லாஹ் எனக்கு படித்து கொடுத்தான், நான் ஒரு உம்மி நபி, எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தேன், அல்லாஹ் தான் எனக்கு படித்து கொடுத்தான். எனவே நான் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு கொண்டு வந்திருக்கிறேன், அவனோட நாட்டப்படி தான் கொண்டு வந்திருக்கின்றேன். நான் இதை அறியாதவனாக இருந்தேன், எனக்கு இதை பற்றி தெரியாது என்பது உங்களுக்கு தெரியும். நான் இட்டிக்கட்டி என்னுடைய புறத்தில் நான் சொல்லவில்லை, மாறாக நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் கொண்டு வந்திருக்கிறேன் என்ற விஷயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. வலக்கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மத்தியில் இதுக்கு முன்னாடி நீண்ட ஒரு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், 40 வருடங்கள் உங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் அமீன் சாதிக் என்று பெயர் பெற்றவன், நான் அமானிதம் உள்ளவன் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நான் நபியாக அனுப்பப்படும் வரைக்கும் உங்களுக்கு மத்தியில் தான் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய விஷயத்தில் நீங்கள் குறை சொல்ல விதத்தில் எதுவுமே இருக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்க அஃபலா தாக்கில் இந்த விஷயத்தை நீங்கள் விளங்குறது இல்லையா? உங்களுக்கு புத்தியை வச்சு கொண்டு ஹக்கது பாத்திலன்னு உங்களுக்கு பிரிச்சறிய முடியாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க அல்லாஹ் சொன்னான், கேளுங்க நபியே. அதனால தான் ஹிர்கல், ரோமுடைய மன்னன் அபு சுஃபியான், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி காஃபிர் மக்காவுடைய காஃபிர்களுக்கு தலைவராக இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது. அவர் அங்கே போனார், ரசூலுடைய கடிதம் ஹுதைபியாவுக்கு பிறகு அங்கே போன நேரம் கடிதத்தை வாசித்த பிறகு அபு சுஃபியான் அங்கே இருந்தார். அவர்கிட்ட கேட்டார், ஹிர்கல், என்ன ஹல் தத்தஹிமூனஹு பில் கிதுப் கப்ல அன் யக்கூல மா கால். இப்போ இந்த கலிமாவுடைய ஈமானுடைய தொழுகையில் பேச்சை பற்றி பேசுகிறாரே, இதுக்கு முன்னாடி அவர் பொய் சொல்லக்கூடியவராக நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை. அபு சுஃபியான் குஃபருடைய தலைவராக இருந்தும் கூட, முஷ்ரிக்கீன்களுடைய தலைவராக இருந்தும் கூட அவர் ஹக்கான விஷயத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அரபியில் சொல்லுவாங்க, வல் ஃபாதுல் அலாமா ஷஹிதத் பிஹில் ஆதா. சிறப்பு என்று சொல்வது விரோதிகளே எங்களுக்கு சார்பாக எங்களை புகழ்ந்து சொல்லதான் உண்மையான புகழ், உண்மையான சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காஃபிர்கள் கூட, விரோதிகள் கூட புகழ்ந்தார்கள். ஹிர்கல் சொன்னார், ஃபகத் ஆரிஃபு அன்னஹு லம் யகுன் யதல் கிதிபல் அன்னாசி சும்ம யதுஹபு லியக்திபல் அல்லாஹ். எனக்கு நன்றாக தெரியும், ஒரு மனிதர் மக்களுடைய விஷயத்தில் பொய் சொல்லாத ஒருவர் அல்லாஹுடைய விஷயத்தில் எப்படி அவர் பொய் சொல்லுவார்? இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல என்று சொன்னார். இதே மாதிரி ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க நஜாஷி, ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷிட்ட போன நேரம் அவர் சொன்னார், எங்களிடத்துல எல்லாம் ரசூலை அனுப்பியிருக்கின்றான். அந்த ரசூல் எப்படியானவர் என்றால் அவருடைய உண்மையையும் அவருடைய குடும்ப கௌரவத்தையும் அவருடைய அமானிதத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர் எங்களுக்கு மத்தியில் நுபுவத்துக்கு முன்னாடி 40 வருடங்கள் எங்களுக்கு மத்தியில் இருந்தார். அவருடைய தன்மைகள் அவர் பொய் சொல்லக்கூடியவராக இருக்கவில்லை, அவர் கண்ணியவான், உண்மையாளர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்று சொன்னாங்க. அதனால் ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ் சொல்லும்படி, நான் உங்களுக்கு மத்தியில் ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி, இதுக்கு முன்னாடி நீண்ட காலம் உங்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் பொய் சொல்லக்கூடிய நல்ல அமானிதத்தை பேணக்கூடிய என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே கேட்டாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான்,
فمن أظلم ممن افترى على الله كذبا أو كذب بآياته إنه لا يفلح المجرمون. எனவே நான் அவ்வாறு குர்ஆனை இட்டு கட்டவில்லை, நான் என்னுடைய புறத்திலிருந்து சொல்லவில்லை. நபியை நீங்கள் கேளுங்க. ஃபமன் அظلموا ممن افترى على الله كذبا, யார் அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுகின்றானோ, அவ் கذب بآياته, அல்லது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கின்றானோ, இவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? இவன்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், இவன்தான் மிகப்பெரிய எல்லை மீறக்கூடியவன், இவன்தான் மிகப்பெரிய குற்றவாளி. எனவே இவனை விட பெரிய பாவிகள் யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய் சொன்னவன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய்ப்பிக்கிறவன், இவனை விட ஒரு பெரிய பாவி யாரும் இல்லை. இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன், எனவே குற்றம் இழைக்கக்கூடியவங்க யாரும் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. அதனால் ஆகப்பெரிய அநியாயம், ஆகப்பெரிய பாவம் என்னன்னு சொன்னால் அல்லாஹுடைய விஷயத்தில் பொய் சொல்கிறதை, அல்லாஹுடைய விஷயத்தை பொய்ப்பிக்கிறதை. அதனால் நான் பொய்ப்பிக்கவில்லை, நான் பொய்யான விஷயத்தையும் சொல்லவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் முஸைலமத்துல் கஸாபுக்கு மத்தியில் 2 பேரும் யாரை பார்த்தாங்களோ அவங்க 2க்கும் மத்தியில் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் முற்பகலுக்கும் இருளுடைய இருட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் ஒன்று இருக்கோ அது மாதிரி ஒரு வித்தியாசத்தை கண்டு கொள்வார்கள். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த நேரம் மக்கள் எல்லாரும் பொறாமப்பட்டாங்க, ரசூலுல்லாஹி விஷயத்தில் பொறாமப்பட்டாங்க, ரசூலுல்லாஹி விஷயத்தில் சந்தேகத்தோடு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். நான் அவங்கள முகத்தை பார்த்த உடனே நான் அறிஞ்சு கொண்டேன், இவர் ஒரு பொய்யர் அல்ல, பொய்யருடைய முகம் அல்ல இது. அவங்களோட வாயிலிருந்து கேட்டு நான் முதலா வார்த்தை இருக்குதே, யா யுஹன்னாஸ் அஃப்ஷுஸ் சலாம் வாத்திமோ தாம், என் மக்களே உணவளியுங்கள், சலாத்தை பரப்புங்கள், வசலுல் அர்ஹாம் உறவினர்களை சேர்ந்து வாழுங்கள், வசல்லு பில்லை வன்னாஸ் நியாம், இரவுல மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தொழுங்கள், தத்குலு ஜன்னத பிஸ்ஸலாம், சொர்க்கத்தில் சலாமத்தாக நுழைவீர்கள். இதே மாதிரி வமாம் இப்னு சாலபாவுடைய கூட்டத்தினர் வந்த நேரம் ரசூலுல்லாஹ் இடத்துல பனு சாத் இப்னு பக்ரை சேர்ந்தவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ். இந்த மலைகளை நட்டினது யாரு? அல்லாஹ். இதே மாதிரி இந்த பூமியை விரிப்பாக ஆக்கினது யாரு? அல்லாஹ். அப்போ சொன்னால் யார் இந்த வானத்தை உயர்த்தினானோ, மலைகளை நட்டினானோ, பூமியை விரிப்பாக ஆக்கினானோ அந்த அல்லாஹ்மே சத்தியமாக அந்த அல்லாஹுவா அவங்கள நபியாக அனுப்பினான் மக்கள் எல்லாருக்கும்னு கேட்டாங்க. சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தான் அனுப்பினான். பிறகு தொழுகையை பற்றி, ஜக்காத்தை பற்றி, ஹஜ்ஜை நோன்பை பற்றி ஒவ்வொன்றையும் இவ்வாறு சத்தியம் பண்ணி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சொல்ல மாதிரி தான் உண்மையுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பிறகு, அப்போ நீங்கள் உண்மை சொல்லிட்டீங்க, எந்த அல்லாஹ் உங்களை ஹக்கை கொண்டு அனுப்பினானோ அந்த அல்லாமே சத்தியமாக நான் இந்த காரியங்களை முழுமையாக செய்வேன், இதை அதிகரிக்க மாட்டேன், குறைக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர் உண்மை சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாக சொர்க்க நுழைவார் என்று சொன்னாங்க. ஹைர். அப்போ நேரடியாக அவர் பார்த்தது பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய தன்மையில் அவர் விளங்கி கொண்டார். இதே மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க முஸைலமத்துல் கஸாப் இடத்துல போனாங்க. முஸைலமாவோட அவங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜாஹிலியா காலத்திலே நண்பராக இருந்தவங்க. அந்த நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா முஸைலமாட்ட போயிருந்த நேரம் நபியாக அவன் இந்த இவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கல்ல, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு முன்னாடி முஸைலமா கேட்டான், ஏ அம்ர், உங்களோட ஆள் மீது என்ன இறக்கப்பட்டிருக்குது? குர்ஆனுடைய ஆயத்துக்களை கேட்டான். அவர் சொன்னார், இந்த காலத்தில் இறக்கப்பட்ட ஆயத்துக்கள் ஒன்று தான், அவங்களோட கூட்டாளிமார்களை ஓதுறதை நான் கேட்டிருக்கிறேன், பெரிய மகத்துவமிக்க ஒரு சூறான சுருக்கமானது, பெரிய ஒரு விஷயம் அதில் அடங்கியிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க கேட்டால் என்னாண்டு சொன்னாங்க, வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், அந்த கடைசி வரைக்கும் ஓதி காட்டினாங்க. இதை கேட்டு முஸைலமா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னான், என்னை மீது எனக்கும் சில ஆயத்துக்கள் இறக்கப்பட்டிருக்குது என்று சொன்னான். அப்போ கேட்டாங்க, என்ன அது? ஓதினான், யா வபர் யா வபர் இன்னமா அந்த உதுனான் வசதுருக்கும் வசாயிருக்கு ஹஃபர் தஃப் நகர், இப்படி ஒரு மடத்தனமான வார்த்தைகள், எந்த அர்த்தமில்லாத விஷயங்களை ஓதி காட்டினான். அதுக்கு பிறகு அவன் கேட்டான்,
அம்ர் எப்படி இருக்கு, நான் சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வல்லாஹி எல்லாமே சத்தியம், இன்னக்க லதஅலமு அன்னி அஅலமு அன்னக தக்தீப். அவர் சொன்னார், உனக்கே தெரியும், நான் அறிஞ்சிருக்கிறேன் நீ பொய் சொல்லுகிறாய் என்று. நீ உன் வார்த்தையில் பொய்யான வார்த்தைன்னு சொன்னாங்க. இவர் முஷ்ரிக்காக இருக்கும் பொழுதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையானவர் என்ற விஷயமும் முஸைலமத்துல் கஸாப் பொய்யன் என்ற விஷயமும் தெளிவாக விளங்கி இருந்தாங்க. இதெல்லாமல் முஸ்லீம்கள் மார்க்கம் அறிந்தவங்களுக்கு எவ்வளோ தெளிவாக இது விளங்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் அஸ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கஸிபன் அவ் கஸப பிஆயாத்திஹி இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன். யார் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் மீது இட்டு கட்டுகின்றார்களோ அல்லது அல்லாஹுடைய ஆயத்துக்களை பொய்ப்பிக்கின்றார்களோ அவங்களை விட அநியாயக்காரர்கள் யார் இருக்கின்றார்கள்? இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன். எனவே இவ்வாறு குற்றமிழைக்கக்கூடிய மக்கள் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதனால் ஹதீஸ்ல வருது, ஆத்தன் நாசி அலல்லாஹி ரஜுலுன் காத்தல நபியன் அவ் காத்தலஹு நபியுன். மக்கள் ஆக எல்லை மீறினவன், ஆகப்பெரிய அநியாயக்காரன், ஆகப்பெரிய குற்றவாளி பாவி யார் என்றால், யார் நபியை கொள்ளுகின்றானோ, யார் ஒரு நபியை கொலை செய்கின்றானோ அல்லது நபியால் கொலை செய்யப்படுகின்றானோ இவன்தான் ஆகப்பெரிய பாவி என்று அல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அல்லாஹ்விடத்தில் மிக வெறுப்புக்குரிய மனிதர்கள் அவர்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் இந்த ஆயத்துக்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை விளங்கி அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.